ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல இடங்களில் சந்தித்து வரக்கூடிய இப்போ ஒரு 5 விரல் இருக்குது நம்ம கையில் அப்படின்னா, அந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களும். என்னென்னா, எல்லா மனிதர்களும் நல்லவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட குணத்தை மாற்றிக்கிறாங்க. அப்படி குணத்தை மாற்றக்கூடிய அந்த மனிதர்கள் மற்றவர்களை பெருமளவில் காயப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் எந்த மாதிரி கையாளணும் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற சபைன்னு கூட பார்க்காம நம்மளை அந்த இடத்துல ரொம்ப அவமானப்படுத்தி, ரொம்ப காயப்படுத்தி நம்மளை ரொம்ப மனதளவில் நம்மளை ரொம்ப துன்புறுத்துவாங்க. அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடிய நபர்களோட வேலை என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்கிறதும் மற்றவர்களை காயப்படுத்துறத மட்டும்தான் அவங்க தொழிலாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது பெரிதாக தெரியாது. பட் நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து நாம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்கிட்டையும் உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்களை பற்றி நீங்கள் ஒரு விரிவுரை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை ஒருத்தர் நீ பண்ணுறது தவறு, நீ உன்னோட சமையல் நல்லா இல்லை, நீ பண்ண இந்த ஒர்க்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்தை இந்த காரணத்துக்காக தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. அண்டு செகண்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் அந்த இடத்துல நான் ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபணம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அண்டு மூணாவதா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அவங்க எந்த விஷயத்துக்கு அவமானப்படுத்தினாங்களோ அதே வேலையை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்து அவங்க முன்னாடி உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸாக செஞ்சு காட்டுங்க. அப்படின்ற இந்த 3 விஷயம்தான் கண்டிப்பாக நீங்கள் உங்களை இக்னோர் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க அந்த எக்ஸ்பிளனேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த இடத்துலையும் அவங்க கண்டிப்பாக ஒரு சில குறைகளை கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சுயமரியாதையை நீங்கள் அந்த இடத்துல இழக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மென்மேலும் நீங்களும் நிறைய திங்க் பண்ணி உங்களை நீங்களே நீங்களும் கெட்டவங்களா, நீங்களும் அவங்கள மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை ஒருத்தர் இக்னோர் பண்ணுறாங்க, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி உங்களோட குறிக்கோள், உங்களோட வாழ்க்கையோட நோக்கத்து மேலே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதோட அர்த்தம் என்னன்னா, தீய சக்தி உடையவர்கள், தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்றதான் அதோட கருத்து. இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களோட நீங்கள் இருக்கிறீங்க, மென்மேலும் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தீய எண்ணம் கொண்டவராகவோ ஒரு நெகட்டிவ் பர்சனாகவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் இந்த மாதிரி பர்சன்ட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவாங்க. ஓகேங்களா? இதை விட பெரிய அவமானம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் உங்களை இக்னோர் பண்ணுற பர்சனை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள விட்டு விலகி இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு அவங்க முன்னாடி காட்டுங்க. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல மனிதராக மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல நீங்கள் அமர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான பொசிஷனை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள். மற்றவர்களை உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் அவங்கள பற்றி திங்க் பண்ணி உங்களோட இன்றைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட இன்றைய பொழுதை, இந்த நிமிஷத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் உங்களை அவமானப்படுத்திட்டேன், உங்களை குறை சொல்லிட்டேன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்குமான்னா கண்டிப்பாக நிலைச்சிருக்காது. வாழ்க்கையில் என்றைக்குமே யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.